பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாணவியை கொலை செய்திருக்கிறான் ஒரு கொடூரன், ஒரு காமுகன், ஒரு வெறி பிடித்தவன். அவன் மீது ஏற்கனவே 33 வழக்குகள் இருக்கிறது. ஒரு வயசான அம்மாவை வேற இதே மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை செய்த வழக்கு உட்பட 33 வழக்கு கேஸ் இருக்கு. இப்படிப்பட்டவனை நடமாட விடலாமா? ஏன் நடமாட விட்டாங்க? அவனுக்கு ஏற்கனவே வழக்குல தண்டனை கிடைச்சத ஜாமீன் பெற்று அவன் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கான். இந்த போலீஸ் என்னதான் செய்யுதுன்னு போலீஸ்கார்ட்ட போறோம். இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்கிறோம், ஏயா இப்படிப்பட்டவனை ஏயா நீங்க நடமாட விட்டீங்க? கேஸ் அவன் செஞ்சான்ல, திருட்டு செஞ்சான்ல, அன்னைக்கு அவனை சுட்டு கொண்டிருந்தா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு நியாயம் பேசணும். கேஸ் செஞ்சப்ப சுட்டு கொண்டிருந்தா இந்த முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் மாதிரி தண்டனை கொடுத்திருந்தா பிரச்சனை தீர்ந்திருக்கும்ல. இவன் 33 கேஸ் வாங்குவானா, இவன் ஊரு சுத்துவானா, வெளியே வருவானா, இந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போற பிள்ளைய 4 நாளா கண்காணிப்பானா, அந்த பிள்ளை என்னத்தையும் இயற்கை உபாதைக்காக முள்ளுக்காட்டுக்குள்ள ஒதுங்கும் போது அதை போய் கெடுத்திருக்கான், ஆள் வந்திருக்குன்னு சொல்லி கழுத்தை நினைச்சு கொலை பண்ணிட்டான். இவ்வளவு நடக்குது அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? அவனை கேஸ்லயே நீ முஸ்லிம் நாடு மாதிரி சுட்டு கொண்டிருந்தா பரவாயில்ல, நீ ஏன் அந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, ஏமா ஒரு கேஸ்ல களவாண்டுட்டு வர்றான், அவனை அடிக்க போடுறோம், அவனை அடிக்கிறோம் பிடிக்கிறோம், கேஸ்ல போடுறோம், ஜாமீன் அடிக்கிறோம் பிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏன்டா அப்படி செஞ்ச? அவனையெல்லாம் கொன்னா என்னடா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, வீட்டுல சோறு இல்லை திருடினேன், ஆதாப்பையில திருடினேன், சொத்தும் இல்லை ஒண்ணும் இல்லை திருடினேன், பள்ளிக்கூடம் போல வயிற்றுக்கு திருடினேன், இப்படி என்னத்தையா உன்னை சொல்றேன். சரியா? இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றான்னு உண்மையிலேயே விசாரிச்சா அவன் குடும்ப நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்ய? நான் என் சம்பளத்தை விட்டு அவனுக்கு சோறு போட்டு அவனை குணப்படுத்த முடியுமா? நான் அடுத்த கேஸை பார்க்க வேண்டாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம எங்க போறது? இன்ஸ்பெக்டரே சொல்றாரு, இது நீங்க ஏன்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. அவன் ஏன் படிக்கல, அவனுக்கு ஏன் சோறு இல்லை, அவங்க ஆத்தா அப்பனுக்கு ஏன் வசதி இல்லை, வீடு இல்லை, நிலப்பலம் இல்லை, சொத்து இல்லைன்னா ஏன்ட்ட கேட்காதீங்க, போய் அரசாங்கத்திட்ட கேளுங்க, அல்லது அவங்க குடும்ப பெரிய ஆளுகள்கிட்ட கேளுங்கன்னு சொல்றீங்க. இப்ப முதல்ல அவங்க குடும்ப பெரிய ஆளுகள்கிட்ட போய் கேட்கிறான், ஏன் அவனுக்குலாம் இப்படி சொத்து இல்லாம நீ இப்படி வச்சிருக்க, பிள்ளைங்க இப்படி பண்ணி வச்சிருக்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த காலத்து ஆளுங்க என்ன சொல்றாங்க, ஆமா சொத்தான் சொத்து, ஏமா நாங்க வேலையா பார்க்கல, காலையில விடிஞ்சா வேலைக்கு போவோம், சூரியன் மறைஞ்சாதான் வீட்டுக்கு வருவான், அதை வச்சு நாங்க பசியாடுறதே கஷ்டம், எங்கிட்டு சொத்து சேர்க்கறது நிலம் சேர்க்கறதுன்னு ஒரு. அப்ப இவங்கள ஏழையான சாதிகள், ஏழையான மக்கள். அப்ப இப்படி இருக்கும்போதுதான் என்ன சுதந்திரம் கிடைக்குது நாட்டுக்கு, அரசியல் வருது, அரசியல் தலைவர்கள் வராங்க, என்ன சொல்றாங்க, நாங்க வந்தா உங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம கேஸ எங்க எடுத்துட்டு போறது? அவங்க குடும்ப பெரியவங்கள்ட்டையும் பழிக்கல, இப்ப நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட எடுத்துட்டு போறோம். ஏயா நீங்க இத்தனை வருஷமா அந்த நாட்டை ஆள்றீங்க, வெள்ளக்காரன் இப்படி கொடுமைப்படுத்தின, நாங்க வந்தா சரி பண்ணுவோம்னு சொன்னீங்க, என்னையா அப்படி போட்டிருக்கீங்க? ஒரு பிள்ளை கிரைம் பண்ணவன், அவன் வந்துட்டு எங்க வீட்டுல சோறு முல்ல, சாப்பாடு முல்ல, சட்டியும் முல்ல, பொட்டியும் முல்லன்றானா, என்னையா கதை அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம்னு சொல்றாரு. அவரை பத்தி எதிர்கட்சிக்காரர் என்ன சொல்றாரு, அவன் அதெல்லாம் செய்யல, அவன் ஒழுங்காவே ஆளல, அவன் நல்லவனே இல்லை, அவன் செஞ்சது பூரா அவனுக்கு செஞ்சுக்கிட்டான், இல்லை அவனுக்கு பெரிய பணக்காரங்களுக்கும் முதலாளிகளுக்கும் பண்ணையாருக்கும் வேலை செஞ்சான், மக்களுக்கு எங்க வேலை செஞ்சான், ஏழைகளை எவனுக்கு பிடிக்குது, ஏழைய பக்கம் எவன் நிக்கிறான், ஒரு சில தலைவர் நிக்கிறான், எவனாவது அத்தி பூத்த மாதிரி தலைவர் நிக்கிறான்,
அவன் பச்சை வீங்க போறான், கேட்க போறாங்களா? அப்ப இப்படிப்பட்ட நிலைமை தான் அரசியல் நிலைமை இருக்கு. அப்ப அதை போய் கேளுங்க. அதை விட்டுவிட்டு எங்ககிட்ட இதுக்கு உடனே தீர்வு சொன்னா நாங்க என்ன செய்யறது? எல்லாத்தையும் சமுதாயத்துல சரி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப சரி, இப்ப என்ன செய்யறது? அரசியல்ல என்ன செய்யறதுன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்றோம். நல்லவர்களை தேர்ந்தெடுக்கின்றா மறுபடியும் என்ன ஆயிருது? எலெக்ஷன் வந்துருது. எலெக்ஷன்ல நான் எல்லாருமே நல்லவேன்னு சொல்றான். சரியா? இப்ப நம்ம பிரச்சனை கடைசியில இப்ப எங்க வந்து முடியுது? இதுதான் பாயிண்ட். அப்ப ஒரு குற்றம் நடந்தால் அதை தனிநபர் பிரச்சனையாக பார்க்க போகிறோமா, சமுதாய அரசியல் பிரச்சனையாக பார்க்க போகிறோமா என்ற கேள்விதான். எல்லா குற்றத்திலையும் நீங்க எதை வேணா எடுத்துக்க, எந்த குற்றத்தை எடுத்துக்கிட்டாலும் அது சமுதாயத்தின் குற்றமா தனிநபர் குற்றமா வந்து நின்றும். எந்த குற்றத்தையும் நீங்க தனிநபருக்கும் ரோல் இருக்கும், சமுதாயத்துக்கும் ரோல் இருக்கும். ஆனா அடிப்படையில யார கேள்வி கேட்கணும்? தனிநபர் குற்றத்தை விட சமுதாய குற்றம் தான் பெரிய குற்றம். அப்ப நம்ம எங்க கவனம் செலுத்தணும்? வேர்லையா இலையிலையா? 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கான். இம்பட்டு இலைகள்னு வச்சுக்கோங்க. வேறு எது? அரசாங்கம், ஆட்சியாளர், சமுதாயம் எல்லாம். அப்ப தனி ஆளுனுடைய குற்றமா பார்க்க போறோமா, சமுதாய குற்றமா பார்க்க போறோமா? போயா, அவன் செய்வான், அவன் அடாத்துக்கு செய்வான், எல்லா பிள்ளையுமா போகுது. அவன் ஒருத்தன் செஞ்சான்னா நீ சமுதாயத்தை பூரா குற்றம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்ப. உன்னைய மாதிரி 4 பேர் பேசுறீங்க இல்ல, உங்களை சுடணுமையா முதல்ல அப்படின்னு நீங்க நம்மள்கிட்ட வம்புக்கு வருவீங்க. இப்ப இப்படி இருக்கும்போதுதான் நான் உங்கள்கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, உலகத்தில் குற்றம் குறைவான நாடுகள் அப்படின்னு இருக்கு. அந்த நாடுகளுக்கு பேரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம். அது வெள்ளக்கார நாடுகள். பின்லாந்து, நார்வே, ஸ்வீடன், கனடா, இந்த மாதிரி ஒரு சில நாடு, எஸ்டோனியா, அப்படி ஒரு குரூப் ஆஃப் நாடுகள். இதுல உலகத்திலேயே மிக குற்றம் குறைவாக இருக்கிற நாடுகள் நார்வே, பின்லாந்து, இந்த மாதிரியான நாடுகள். அந்த நாட்டுல என்னன்னா ஊழல் குறைவாக இருக்கிறது, அரசியல் நிலைமை நன்றாக இருக்கிறது, கல்வி நிலைமை மேம்பட்டு இருக்கிறது, பொருளாதார நிலைமை மேம்பட்டு இருக்குது. அங்கதான் குற்றம் எல்லாம் குறைவா இருக்கு, திருட்டு ரொம்ப குறைவா இருக்கு, பாலியல் வன்முறைகள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நாடுகள் குற்றம் குறைவா இருக்கு. நம்ம மாதிரி நாடுகள்ல குற்றம் அதிகமா இருக்கு. இப்ப என்ன சொல்றது? தனி ஆளை சொல்றதா, ஒரு நாட்டினுடைய அரசு நிர்வாகத்தை சொல்றதா? சிந்திக்கணும். இதுக்குதான் இந்த பேச்சு. அப்ப என்ன, சமுதாயம் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் எல்லாத்திலையும் மேம்பட்டுச்சு அப்படின்னா குற்றங்கள் குறையும் என்பது ஒரு உண்மை. ஏன் பாலியல் வன்முறைகள் அதிகமா நடக்குது அப்படின்னா, இங்க உரிய வயதில் திருமணம் நடைபெறுவதற்கு பணம் வேணும், வேலை வேணும், சாதி வேணும், தகுதி வேணும், எல்லாம் வேணும்ல. அக்கா தங்கச்சியோட இருந்தா அவங்கள கட்டி கொடுத்துட்டு கடைசியா கல்யாணம் பண்ணணும். இப்படி ஒரு கல்யாணத்திற்கு ஒரு ஆணோ பெண்ணோ திருமண வயதிற்கு தயாராயிட்டா ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறதுல இவ்வளவு சிரமங்கள் நார்மலாவே இருக்கு. அப்ப திருட்டு பயிலும் இப்படியான ஆளுகளும் என்ன பண்றான்? அவன் என்னத்தையா செஞ்சு இப்படி வேலைகளை பார்க்கிறான். இருந்தாலும் எனவே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம வழக்கம் போல ஒரு பிரச்சனையா கடந்து போயிடும். அவனை வெட்டு, அவனை கொள்ளு, சரியா போயிடும், பிரச்சனை சரியா போயிடும் நம்ம நம்புறோன்றனாலதான் இந்த ஆட்சியாளர் என்ன பண்றாரு தெரியுமா? குற்றங்களா நடந்துகிட்டே இருக்கும். ஒருத்தனை பிடிச்சி சுடுவான், சுட்டு நம்மளை எல்லாம் திருப்தி படுத்திடுவான். நம்மளாம் ஆகா, நீதி சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் நன்றாக இருக்குன்னு கிளம்பி போயிடும். அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இதை பார்க்க கூடாது, சமுதாய பிரச்சனையாக குற்றங்களை பார்க்கணும்.
அப்படி பார்க்குற பக்குவம் உங்களுக்கு வேணும், எனக்கு வேணும். அப்படி வந்தாதான் நம்ம சமுதாயம், அரசியல் எல்லா மாற்றங்களை பத்தியும் கவனம் செலுத்துவோம். சமுதாயத்தின் மேல கவனம் செலுத்தினாதான் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் முதல்ல அக்கறை இருக்கு. உங்களுக்கு ஒரு தெருவுல இருக்கோம்னா அந்த தெருவுல இருக்கிறவன் மேல உங்களுக்கு அக்கறை உண்டா? ஒரு ஊர்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சாதி பிரிவினை இல்லாம எல்லாருக்குமான நல்லது கெட்டதை பேச நீங்க தயாரா? முதல்ல உங்க நாடு இருக்குன்னா காசு இல்லாம ஓட்டு போடுறீங்களா? நாட்டை திருத்தணுன்றதுல உங்களுக்கு துளியாவது அக்கறை இருக்கா என்பதை பொறுத்துதான் உங்க வீட்டுல ஏதாவது பாதிப்பு வரணுமா கூடாதான்றது. அதனால காலம் பூரா தற்குறியா இருக்காம சிந்திங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. 10 நிமிஷம் பேசினேன், போதும். நன்றி.